பல நேரங்களில் நாம் சொல்வதுண்டு, என்னை இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, எங்களுடைய பகுதியில யாருக்குமே தெரியாது. என்னிடத்துல எப்படி இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்க போறாங்க? எனக்கு இந்த கம்பெனி அ ஓனருக்கு என்னைய பத்தி என்ன தெரியும்? நான் இப்படிலாம் செய்வேன்னு அ எப்படி அவருக்கு தெரியும்? அவரு தான் என் கூட பழகுனதே இல்லையே! என்னை குறித்து அவரு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போறாரு? இந்த உலக இந்த பூ இந்த இந்த ஏரியால நான் கடை ஆரம்பிச்சேன்னா, அல்லது என்னுடைய பிசினஸ செஞ்சேன் அப்படின்னா, யாருக்கு என்னை பத்தி தெரியும்? யாருக்குமே என்ன தெரியாது. எப்படி என்னுடைய வியாபாரம் நடக்கும்? எப்படி என்னுடைய பிசினஸ் வளரப்போகுது? நான் வந்திருக்கிற இடம் புதிதான இடம். எனக்கு எப்படி நண்பர்கள் எனக்கு எப்படி வரப்போறாங்க? என்னை பத்தி யாருக்கு தெரிய போகுது? எனக்கு எப்படி வேலை குடுப்பாங்க? என்று சொல்லி பல நேரங்களில் நாம் கலங்குவதுண்டு. யாராவது நம்மை குறித்து சொல்ல மாட்டாங்களா? என்று சொல்லி. இங்கே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே யோசேப்பை குறித்து அங்கே பார்வோன் சொன்னதான ஒரு வார்த்தை. யோசேப்பை அழைத்துக் கொண்டு வர சொல்லிவிட்டார். அழைத்து வந்து விட்டார். அவரிடத்துல சொல்லுகிறார், நீ சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறவன் என்று சொல்லி நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீங்கள் யார் என்பதை குறித்து மற்றவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. நம்முடைய பாஷையில சொல்ல வேண்டுமானால் வால் போஸ்டர் அடித்து நாம் ஒட்ட வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நான் இப்படிப்பட்ட ஆள், எனக்கு அந்த திறமை இருக்கு, இந்த திறமை இருக்கு, நான் அதை சாதிச்சிருவேன் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் யாரிடத்திலும் போய் நின்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. நாம் கர்த்தரிடத்தில் இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாயிருந்தால் நம்மை குறித்து மற்றவர்கள் கேள்விப்பட செய்வார். மற்றவர்கள் உங்களை குறித்து, உங்களுடைய திறமையை குறித்து, உங்களுடைய ஞானத்தை குறித்து, உங்களுடைய வெற்றிகளை குறித்து, உங்களுடைய குணாதிசயங்களை குறித்து மற்றவர்கள் கேள்விப்படும்படியாக நம்முடைய தேவன் செய்வார். ஆமென்.